ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் சூர்யாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன ரெட்ரோ திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மே 1ஆம் தேதி கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் சூர்யா பூஜா ஹெக்டேவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் ரெட்ரோ. இந்த படம் ரிலீஸ் ஆன நாளில் இருந்து இப்போ வரைக்கும் பாசிட்டிவான விமர்சனங்களை மட்டும்தான் பெற்று வருது. ஒரு சில நெகட்டிவ் விமர்சனங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாறுமாறாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ரொம்பவே இழுத்துட்டாங்க அப்படின்றது தான் ஒரு கமெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. அதுலேயும் சில ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இழுக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குன்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய ரசனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதனால் ரெட்ரோ திரைப்படம் ஒவ்வொரு மனிதர்களும் பார்த்தா தான் அவங்களுடைய ரசனை எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரசனை இருக்க தான் செய்யும். ஒருத்தருக்கு ஒரு படம் நல்லா இருக்கும், இன்னொருத்தருக்கு நல்லா இருக்காதுங்க. அதே போல் எல்லாருமே இந்த படத்தை பார்த்தா தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த படம் சூப்பராகவே இருக்குங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் ஆக போகுதுன்னே சொல்லலாம். இப்போ வரைக்கும் 100 கோடிக்கும் மேலே இந்த படம் வசூல் பண்ணிருச்சு. சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாகவும் ரெட்ரோ திரைப்படம் அமைஞ்சிருச்சுங்க. இந்த படம் சூர்யாவுக்கு மட்டும் ஒரு கம்பேக் படமாக அமையலை. இந்த படத்தில் சூர்யா கூட நடித்த பூஜா ஹெக்டேவுக்கும் இந்த படம் ஒரு கம்பேக் படம்னே சொல்லலாம். ஏன்னா பூஜா ஹெக்டே நடித்தாவே படம் ஹிட் ஆகாது, ஃப்ளாப்பு தான் அப்படின்ற ஒரு விமர்சனம் அடிக்கடி தமிழ் சினிமாவில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கடைசியாக அவங்க நடித்த பீஸ்ட் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக போகலை. முகமூடி படமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக போகலை. அதனாலேயே பூஜா ஹெக்டேவை பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த விமர்சனங்கள்லாம் ரெட்ரோ திரைப்படத்தோட மாறுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், ரெட்ரோ திரைப்படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. அதே போல தான் கார்த்திக் சுப்புராஜுக்கும் பேட்ட திரைப்படத்துக்கு அப்புறமா அவருக்கும் எந்த படமுமே சரியா போகலைங்க. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே சுமாரான வெற்றியை தான் பெற்று இருந்துச்சுன்னு சொல்லலாம். கார்த்திக் சுப்புராஜுக்கும் ரெட்ரோ திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாகவே அமைஞ்சிடுச்சு. அதே போல் சந்தோஷ் நாராயணன் யாரு அப்படின்றதே நிறைய 2K கிட்ஸ்களுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. இப்போ சந்தோஷ் நாராயணனுடைய பெயர் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. காரணம், ரெட்ரோ திரைப்படத்தில் இடம்பெற்று இருந்த பாடல்களுடைய வெற்றி தாங்க. அதுலேயும் அந்த திருமண பாடல் பார்த்தீங்கன்னா தாறுமாறாவே ஒரு வெற்றி பாடலாக அமைஞ்சது. அதனால் சந்தோஷ் நாராயணனுக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. குறிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு தாங்க. கடைசியாக அவரோட நடிப்பில் சிவாவோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் விமர்சனங்களை பெற முடியுமோ அதையும் மீறி அதிக நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்று இருந்துச்சு கங்குவா திரைப்படம். அதனாலேயே சூர்யா மேலே பல விமர்சனங்கள் எழ ஆரம்பிச்சது. அவருக்கு ஒரு தியேட்டர் வெற்றி கூட கிடையாது. சிங்கம் 2க்கு அப்புறமா சூர்யாவோட படங்கள் எதுவுமே சரியில்லை அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் நிறையவே வந்ததை நம்ம பார்த்துருப்போம். OTTயில் ரிலீஸ் ஆன சூரரை போற்றி ஜெய்பீம் இந்த 2 படங்களுமே சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. ஆனால் தியேட்டரில் ரிலீஸ் ஆன எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கல. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன கங்குவா திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கல. அவருக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன தியேட்டர் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்தை தான் சொல்ல முடியும். அதுவும் அவரோட படம் கிடையாதுங்க. விக்ரம் படத்தில் கேமியோ தான் பண்ணி இருப்பாரு. ஆனால் ஒட்டுமொத்த திரைப்படத்தையுமே தூக்கி நிறுத்தினது சூர்யாவுடைய கேமியோ கதாபாத்திரம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு கதாபாத்திரத்தில் விக்ரம் படத்தில் வந்திருந்தாரு. அதுதான் அவரை ரசிகர்கள் கடைசியாக ரொம்பவே தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடின கடைசி திரைப்படமாக இருந்துச்சு. அந்த விமர்சனங்களை எல்லாமே ரெட்ரோ திரைப்படம் மாற்றிடுச்சு. சூர்யாவாலையும் தியேட்டரில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும், என்னாலையும் ஒரு கம்பேக் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு காட்டினாரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா. அடுத்ததா அவர் நடிக்கிற படத்துக்கும் இப்போ எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லூரியோட இயக்கத்தில் சூர்யா நடிக்க இருக்காரு. அவரோட 46வது படம். இந்த படத்தை இன்னும் டைரக்ட் பண்ணவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நெட்ஃபிளிக்ஸில் பல கோடிகளுக்கு விலை போய் சூர்யாவுடைய கேரியர்லேயே நெட்ஃபிளிக்ஸ் அதாவது OTT தளத்தில் அதிக விலைக்கு போன திரைப்படம் அப்படிங்கிற பெருமையையும் சூர்யா 46 திரைப்படம் பெற்று இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ரெட்ரோ திரைப்படத்தோட வெற்றினே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, RJ பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா நடிச்சிருக்க படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த படமும் ரெட்ரோ படம் கொடுத்த வெற்றியால் இன்னும் வசூலில் சாதனை பண்ணும்.
எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கு சூர்யா 45 படத்து மேலே. இந்த படத்துக்கு வேற வேட்டை கருப்பு அப்படின்ற மாதிரி பெயர் வச்சிருக்கிறதா ஒரு நியூஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆர்ஜே பாலாஜி சூர்யாவோட காம்போ எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும், அது போக வெங்கி அட்லூரி சூர்யாவோட காம்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.